சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, என்னை தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா? இனி எதற்கும் பயப்படாதே. உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிப்பேன். என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டு இரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் கைவிட மாட்டேன், என்னை நம்பு. இனி வரும் காலம் வளம் பெறும். உன் வாழ்க்கையில் வசந்தங்கள் வீசும். உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் பூஜித்து எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் என்றும் விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் உள்ளது. அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயியின் ஆசீர்வாதத்தால் வாழையைப் போல குலை தள்ளி தலை தோங்கும். உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய், அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது. புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும், புரியாது. புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும். சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி. உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னிடம் உன் மனம், உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது. நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலிலும் இருந்து ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் பக்தியின் தூய்மை, உன் நம்பிக்கை, பொறுமை எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாம் வரும். நீ போகும் பாதை, அவற்றுக்கு தேர்ந்தெடுக்கும் பொருள் எல்லாவற்றிலும் உன் சாயப்பா நான் இருப்பேன். என் குழந்தையே, உனக்கு துயரத்தை தருவது இப்போது நிலையல்ல. உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போகிறாய். நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான். அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான். ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன். இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி.
அதை நான் புண்ணியமாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன். என் பிள்ளையே, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன்மீது முதலில் நீ திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படும். உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகத்தில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய். அது உன் மனதில் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் இதை தினமும் 3 முறை சொல்லி வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.